வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே என் வீரவடியே வேட்டை மாற்றமாய் எழுந்தருளானிட்ட வாடும் வெள்ளம் கொண்டும் மகத்தலைவர்க்கும் பிடித்த கொண்டுமாய் திருமங்க மன்றம் வந்து சந்தடியே புகுந்து திருவால வட்டங்களையும் திருவெண்கொத்த குடைகளையும் திருவண்காமரங்களையும் சன்னதி திருவண் பந்தங்களையும் பறித்து ஓரிடத்திலே ஒழித்து இன்று இருள் மூடி கிடக்க திருப்படிகம் திருப்பரிவட்டம் திருவாபரணம் முதலானதுகளையும் பறித்துக் கொண்டு ஒழித்து போக சாதாரணமாகையாலே குதிரை நடந்து போகாமல் இருக்க அருகே இருப்பவர்கள் அர்ச்சகர் முதலானோர் தத்தம் உடைமைகளையும் பறிகொடுத்து கூக்குரல் நடத்தாலிருக்க அப்போது தலையாரி தலைவன் ராஜபயத்தால் சடக்கென வந்து போன உடைமைகளை எல்லாம் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி கைவிடத்து போட்டுக் கொண்டு அந்த சங்கத்திலே கல்வனடி தொடர்ந்து பார்த்து நடவானிருக்க ஒரு மூலையிலே ஒழித்து நிற்கும் திருவங்க மன்னனை பிடித்துக் கொண்டு வந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான ஸ்ரீ தெரியசிங்க சுவாமி திருமுன்பே நிறுத்தி அந்த திருக்கோயில் கணக்கை வரவழைத்து அந்த கணக்கில் சொல்லும் விவரம் சுவாமி சாத்திக் கொண்டிருந்த பொன்னிறப்பாதை 100 வராகன் ஆகையில் சொர்க்குமுத்து துலா 1க்கு 200 வராகன் ஆதில் முருகு பச்சை 20 1700 வராகன் முத்து சவுக்கடி ஜோடு 2க்கு முத்து சவுக்கடி 40க்கு 4000 வராகன் நவரத்னம் இழைத்த கண்டாபரணம் 10,000 வராகன் தோள்படை 1500 வராகன் யஜ்ஞோபவீதம் 1000 வராகன் கல்லிழைத்த அட்டிகை 500 வராகன் பச்சை நடிநாயகம் துலாபரக்கன் முத்தும் பல்லும் உட்பட 3000 வராகன் கல்லிழைத்த இருதலை பொட்டி பதக்கம் 2500 வராகன் போர்க்கு முத்துக வடந்தரம் தரம் பொண்ணுக்கு முத்தும் 400 கிரயம் 14,000 வராகன் மாணிக்க கணையாழி மோதிரம் 1000 வராகன் வைரமிழைத்த தாயத்து 1க்கு 5000 வராகன் நவரத்தினம் இழைத்த அரைநான் 6000 வராகன் திருவடிகள் வீரமண்டயம் பொற்காம்பு நஷ்டகவசம் உட்பட வெண்பட்டு குடை 2க்கு 2000 வராகன் வெள்ளி தீவட்டி 4க்கு 100 வராகன் மரகதம் இழைத்த அன்புபடி 1000 வராகன் பாம்புடைய திருவண்குடை 100 வராகன் திருவாரவட்டம் 100 கபடிகம் கேடயம் பெரிய கத்தி கடாகி ஆகியவைகளின் தீர்க்கமான முடிப்பு ஆக 30,000 வராகன் தலத்தார் முதலான சுவாமி பரிஜனங்கள் சில்லறை தட்டுமுட்டு குறைகளையும் அவரவர் என் கையில் எழுதி கொடுத்த கிரயம் 20,000 வராகன் ஆக விருதுகள் எல்லாம் கொண்டு வந்து இப்பொழுது ஒப்புவிக்க கடவாய் கணக்கில் உள்ளபடி இதை கொடுக்க கடவாய் என்று தலையாரி தலைவன் தண்டிக்க போக ஸ்ரீ தெரியசிங்க சுவாமி கத்தினாலே ஞானம் பிறந்தவாறே திருவங்க மன்னன் அந்த தலையாரி தலைவனையும் கூட்டிக் கொண்டு அனைத்து கொத்து பரிவாரத்துடன் திருவாரவட்டம் முதலான உடைமைகள் ஒன்றிலும் முறையாமே கொண்டு வந்து ஒப்புவிக்க பின்னர் சுவாமி திருவங்க மன்னருக்கு திருப்பரிவட்டம் திருவாரை ஸ்ரீ சுடகோபன் முதலான சாதித்தருளி பாடினேன் பாடி என்கிற திவ்ய பிரபந்தம் கேட்டருள திருவுள்ளம் கொத்தினார்.
நாளைக்கு தோல்ல Yes,